ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் 20,000 ரூபாயிலேருந்து 25,000 வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. 3 கிலோவாட்டுக்கு 10,000 ரூபா குறைஞ்சிருக்கு. 2 கிலோவாட்டுக்கு 5,000 குறைஞ்சிருக்கு. 5 கிலோவாட்டுக்கு ஒரு 15,000 ரூபா குறைஞ்சிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. சோலார் ப்ராஜெக்ட் போடணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ போடுறது தாங்க கரெக்டான நேரம். 4,000லேருந்து அப் டு 20,000 வரைக்கும் ப்ரைஸ் குறைஞ்சிருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் சாவடி அப்படின்ற இடத்துல ஒரு 3 கிலோவாட் இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் நமக்கு கிடைச்சது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ஏன்னா இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட வந்தாங்க, சோலார் போடணுன்னு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டைமில் நாங்கள் இவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபா ப்ராஜெக்ட் வேல்யூங்க. பட் அதுக்கப்புறம் சம் இபியில் இஷ்யூ இருந்ததுனால இவங்களால் நம்ம சோலார் பண்ண முடியல. இவங்களும் அதுக்கப்புறம் அவங்க வேறு ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வித்தின் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் வந்தாங்க திரும்ப சோலார் போடணுன்ட்டு. ஆனால் அவங்களோட ப்ராஜெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,20,000 ரூபா பிளான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருந்ததுனால, ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் குறைஞ்சதுனால இவங்களுக்கு 2,10,000க்கே இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோங்க. இந்த வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே பேச போகிற முக்கியமான விஷயம் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிறது தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு ஜிஎஸ்டி 2.0. அதில் என்னென்ன நடந்திருக்குன்னா ஏகப்பட்ட ப்ரைஸ் பொருட்களுக்கு குறைச்சிருக்காங்க. நம்மளோட செக்டார் சோலார்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்க. சோலார் பேனல் இதுக்கு முன்னாடி 12% ஜிஎஸ்டியில் இருந்துச்சு. இப்போது கரண்ட்லி 5% அதை மாற்றிட்டாங்க. இந்த ஆன்கிரிட் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டரும் 12% இருந்துச்சு, அதையும் 5% ஜிஎஸ்டிக்கு மாற்றிட்டாங்க. இது இல்லாமல் ஆஃப் கிரிடில் யூஸ் பண்ணுற லெட் ஆசிட் பேட்ரி, அந்த பேட்ரிக்கு 28% இருந்துச்சு, அதையுமே இப்போது 18%க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சோலாரில் முக்கியமான இருக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர், பேனல், பேட்ரி. ஸோ இது மூணுத்திலையுமே ஜிஎஸ்டியோட ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்குங்க. ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு, அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம ப்ராடக்ட்ஸ்லேயும் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது கஸ்டமருக்கு எந்த விதத்தில் பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 2 கிலோவாட்டு, 3 கிலோவாட்டு, 5 கிலோவாட் சோலார் போடுற கஸ்டமர்ஸ் 2லேருந்து அப் டு எத்தனை கிலோவாட் போட்டாலும் அதோட பெனிஃபிட்டை கஸ்டமர் நேரடியாகவே அனுபவிக்கலாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 2 கிலோவாட் ப்ராஜெக்ட் போட்டுட்ருக்கிற நாங்கள் ஜிஎஸ்டினால் ஒரு 5,000 ப்ராஜெக்ட் வேல்யூ குறைஞ்சிருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு 1,50,000 ரூபாய்க்கு 2 கிலோவாட் செஞ்சோம், இப்போ 1,45,000க்கு பண்ணுறோம். 3 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 2,20,000க்கு பண்ணோம், இப்போ குறைஞ்சதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ரூபா குறைஞ்சி 2,10,000க்கு பண்ணுறோங்க. இது மாதிரி 4 கிலோவாட், 5 கிலோவாட் அப் டு எத்தனை கிலோவாட் போட்டாலும் அதில் ஜிஎஸ்டியோட 2.0 அப்ளிகபிள் ஆகி ப்ரைஸு குறைஞ்சிருக்கு. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களுக்கு தாங்க இதோட பயன். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 2,20,000க்கு போட்டதை இப்போது ஒருத்தர் கரண்ட்லி 2,10,000க்கு போடுறார். ஸோ 10,000 ரூபா ஒருத்தவர் அவருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால அவருக்கு அந்த பயன் வந்திருக்குங்க. ஜிஎஸ்டியில் பேனல் குறைஞ்சிருக்கு, ஆனால் அதே மாதிரி ஒரு சில பொருள்லாம் குறையாமல் அதே ரேட்டில் தான் மெயின்டைன் ஆகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ், கேபிள், போல்டு, நட்டு, இந்த மாதிரி ஆக்சசரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு, அது 18%ல் இருந்துச்சு. சேம் இப்பயும் 18%ல் தான் இருக்குது. மேபி அதுவுமே கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் அது இதே ரேட்டில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலார் போடணும்னு நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டான டைமுங்க. ப்ரைஸுமே குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் இப்பயும் டிலே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனிஸும் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் அவங்களோட ப்ரைஸை ஏற்ற தான் செய்வாங்க. இது எப்பயுமே ஒரு கார்ப்பரேட்டில் நடக்கிற விஷயம். ஒன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் ஏற்றுவாங்க. அது அடுத்தடுத்தது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி கடைசியாக ஆஸ் எ கன்சியூமராக உங்களுக்கு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் ஒன்ஸ் சோலார் போடணும்னு ஐடியா இருக்குது, பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி உங்ககிட்ட ஃபண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி கேஷாக சோலார் போடலாம். ஃபண்டு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பேங்க்ஸ்லேயே லோன் அவைலபிள் இருக்குது. அதுலேயும் சிபில் பிரச்சனை இருக்குது, ஏஜ் ஃபேக்டர் பிரச்சனை இருக்குது, எனக்கு பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அங்கே போய் என்னால் 4-5 நாள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபினான்சஸ் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் இப்போ பண்ணி கொடுக்குறோம். பேங்க்ஸில் ஒர்க் அவுட் ஆகாத கஸ்டமருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் பண்ணி கொடுக்குறோம்.
ஸோ இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற ரீசெண்ட் அப்டேட் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் இங்கே 3 கிலோவாட் சோலார் போட்டிருக்கிற மாதிரி உங்களோட இடத்துக்கும் சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா கடலூரில் நாங்கள் லொக்கேட் ஆகிருக்கோம். இங்கேருந்து நியர்பை ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிள் விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, அரியலூர், ஸோ இந்த ஏரியா மட்டும்தாங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிள் மட்டும்தான் எங்களால் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அடுத்தடுத்தது எங்களால் ஃபாலோ பண்ணுறதும் அப்படி தான் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்கள் இடத்துக்கு சோலார் போடணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பெஸ்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.